வேலைக்கு அனுப்பிடுங்க. அததான் நானும் சார் வேலைக்கு அனுப்புறது தான் சார் நானும் ஆசையாக தான் சார் இருக்கிறேன். ஆக்சுவலாக மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் என் பொண்ணு 5 ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் முடியட்டும், அதுக்கப்புறம் போட்டோம் சார் அவங்க. என்ன வேணும்னு கேட்டீங்க, அவங்க சொல்லிட்டாங்க, சரின்னு அப்ரூவ் பண்ணுங்க. இல்லை ஒன்றுமே இல்லை சார். ஆக்சுவலாக அவங்களுக்கு ஆக்சுவலாக டே டைமில் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும். அவங்க அன்கான்ஷியஸ் ஸ்டேட்டுக்கு போயிட்டாங்க. ஆனால் அவங்க அன்கான்ஷியஸ் ஸ்டேட்டுக்கு போயிட்டாங்க, போய் எடுத்துன்னு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறோம். அவங்கள பார்த்த பயத்தில் நான் அன்கான்ஷியஸ் போயிட்டேன், என்னை பக்கத்து பெட்லேயே போட்டாங்க. ஏதாவது உனக்கு என்ன ஆனா கூட என் பக்கத்திலே தான் இருப்பாரு. ஐசியூ வார்டுல என்ன கொண்டு போய் விட்டுருக்காங்க. ஐசியூ வார்டுல உடல உள்ள உடல அவரா பயத்தை கிரியேட் பண்ணி எனக்கு மயக்கம் வருது. என்ன என்ன பண்றாங்கன்னு ஆக்சுவலா ஒன்றும் ஆகலை, பக்கத்தில் இருக்கிறதுக்காக மயக்கப்பட்டிருக்காப்ல. பக்கத்து பெட்ல ஐசியூ வார்டுல 2 பெட் தான் இருக்கும். நான் படுத்திருக்கேன், பக்கத்திலே பார்த்தா அவரை போட்டிருக்கிறாங்க. நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டதே. அப்புறம் வந்து இல்ல சொல்றேன், உங்க பிடியை கொஞ்சம் தளர்த்துனாதான் என்ன? இல்லை அதெல்லாம் எல்லாமே செக்யூரிட்டிக்கு தான் சார், வேறு ஒன்றும் இல்லை. பட் ஆனால் செக்யூரிட்டி வேணான்னு சொல்கிறாங்க, விடுறேன். நான் என்ன பண்ணட்டும் அப்புறம்? ஆக்சுவலா பிடித்திருப்பது மட்டுமல்ல, தளர்த்தி விடுவதும் அன்புதான்.